அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த 4 கிரக சேர்க்கை நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசின்னு சொல்லிட்டாலே அவங்க நிச்சயமாக நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. மெயினாக உத்திராடம், பூராடம், மூலம், குறிப்பாக இந்த பூராட நட்சத்திரம் நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய தொழில் செய்யக்கூடியவங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங்கில் பெரிய கஷ்டங்களை கூட பார்த்துருப்பாங்க. ஒரு வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் அவங்களுக்கு இருந்திருக்காரு. ஒரு தோல்வியை சந்தித்திராதவர்கள் தான் தனுசு ராசி. ஏன்னா அது ராமனுடைய இடம், குருவுடைய வீடு, ராமன் கையில் இருக்கக்கூடிய வில்லு, அது அவங்களுக்கு ஆயுதம். அப்போ மேக்சிமம் தோல்வியை சந்திக்காதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 28 வருஷமாக, எப்போ 28 வருஷம்னா 1998, 1998 கிடுகிடுன்னு ஒரு நல்ல வளர்ச்சி. நடுவில் நிறைய தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம், மேடு பள்ளங்கள் இருந்திருக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிளிங்கில் சந்திச்சிருக்கலாம், நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இவ்வளோ இருந்துமே கூட இப்போ மாதிரி ஒரு கஷ்டம் தனுசு ராசிக்கு இருந்தது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா இந்த அர்த்தாஷ்டம சனி, சனியுடைய 10வது பார்வை. சார், இந்த சனி 10வது பார்வையாக பார்க்கறதால தான் தனுசு ராசிக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம். நிறைய சொத்துக்களை இழப்பது, பூர்வீக சொத்துக்களை இழப்பது, அசட்ஸை நிறைய மிஸ் பண்ணுறது, வம்பு வழக்குகளிலே தோல்வி வருவது, உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் வருவது, எதிரிகள் ஜெயிக்கிறது. இப்போ அன்றைக்கெலாம் கூட நம்ம பார்த்தோம், ஒரு குடும்பம், அன்பான ஒரு ரெட்டியார் குடும்பம், அங்கே பாருங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ணன் மேலே ஒரு கேஸ் போட்டு, அண்ணனுக்கு தெரியாமலே இவங்க கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் விற்று, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முதல் தாரத்து பசங்க, 2வது தாரத்து பசங்க, அதில் வரக்கூடிய இடர்பாடுகள், இதெல்லாம் மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த சொத்து பத்து சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்கு, கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் வரக்கூடிய கடன் சுமையில் வந்த வம்பு வழக்குகள், கொடுத்து ஏமாந்தது, இப்படி அமைஞ்சு போயிடுது. அதுவே மூல நட்சத்திரமாக இருந்தால் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியிடையே பிரிவு, அல்லது கணவனையே மதிக்காமல் இருக்கிறது, மனைவியை மதிக்காமல் இருக்கிறது, உறவு கொள்ளாமல் இருப்பது, தாம்பத்தியமே இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய மூல நட்சத்திரத்தில் தாம்பத்தியமே கிடையாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க, மேலே டச்சே படக்கூடாது அப்படிங்கிறாங்க. தாம்பத்தியம் இல்லாமல் இருப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, ஆண்மை குறைவுகள் இருப்பது, இதனால் வேலையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது, இதெல்லாம் மூல நட்சத்திரம். அவங்க வேறு மாதிரியான குழப்பம். இதே உத்திராடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை. அப்போ தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளது, 3 பேருக்கும் 3 விதமான பிரச்சனைகள் உள்ளது. இது எல்லாம் உங்களுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நாம் சொல்லக்கூடிய தாம்பத்தியம் மூலம் இதெல்லாம் மிடில் ஏஜ், ஒரு 40 வயசு, 45 வயசு, 46 வயசு, 36 வயசு. பிஸ்னஸில் நான் சொல்லக்கூடியது 46, 48, 50, 54 அப்படி. அதுவே இந்த குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது நியர்பை 54, 55, 60 அந்த ரேஞ்ச். அப்போ உங்களுடைய வயதிற்கு ஏற்ப நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்பதை சொல்ல முடியும். அப்போ தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்ன, தனுசு ராசினா அவங்க ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்ணை முடிண்டு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும், ஒவ்வொரு விதமான கர்ம வினைகள் வேற மாதிரி வேலை செய்யும்.
அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த 4 கிரக சேர்க்கை ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்கள். காரணம் என்ன? ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி சூரியன் தலைமையில் தான் எல்லாமே நடக்குது. கடவுள் பார்க்குறாரு, இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல வைக்கிறாங்க. அப்போ வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை. உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன் சாமி, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, இதுலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு ரூட் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செயல்படுவீர்களேயானால் வெற்றி உறுதி. கவலை வேண்டாம்.